வந்துட்டீங்களா? பார்த்துட்டிங்களா? திடீர்னு வந்து பேக்லேருந்து வந்து உங்களை கட்டி பிடிக்கலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து இப்போ கூட உனக்கு கெட்டு போல. என்ன பண்றீங்க வெற்றி? யாராவது பாத்துற போறாங்க. கதவை லாக் பண்ணி தாங்க கட்டி பிடிச்சிருக்கேன். ஏங்க நேரத்தில் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன். கர்ப்பமாக இருக்கீங்க. இந்த நேரத்தில் சந்தோஷம் தாங்க முக்கியம். வெற்றி வெற்றி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நீங்கள் உங்கள் வாயும் கண்ணையும் மூடுங்க. ஏன்? நான் கொஞ்சம் சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. இந்த பக்கம் திரும்புங்க, கண்ணை மூடுங்க. கண்ணை திறக்கூடாது, வெற்றி. வாயும் திறக்கூடாது. திறந்து பாருங்க. என்ன இது? இது உங்களுக்கு புடவை, இது தியா பாப்பாக்கு ட்ரெஸ்ஸு. எதுக்கு இதெல்லாம்? எதுக்கா? ஏங்க என் அப்பா அவர் பணத்தில் எனக்கு சட்டை பேண்ட்டு வாங்கி தரேன்னு சொல்லி காமிச்சாரு. அது கூட பரவாயில்ல. உன் பொண்டாட்டி கூட நான் தான் புடவை வாங்கி தரேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அது எவ்வளோ அசிங்கமான விஷயம். அதுக்கு தாங்க முதல்ல வேலைக்கு போய் அதில் கிடைச்ச காசில் உங்களுக்கு புடவையும் பாப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல் சம்பளமா? நீங்க தான் வேலைக்கே போலையே? வேற ஒரு வேலையில் சேர்ந்துட்டோம்ல. என்ன வேலை? ஆட்டோ. ஆட்டோலயே சுற்றி பார்க்குற ஒரு வேலை. அந்த வேலையை முடிச்சுட்டு அதில் கிடைச்ச காசில் உங்களுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன வேலை? இதுங்க இது இந்த ரீல் விடுறது, ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் வேலை. எங்கன்னா ரியல் எஸ்டேட்டுக்கு ஆஃபீஸ்லாம் தேவையில்லை. இப்போ ஏதாவது ஒரு காலி இடம், ஃப்ளாட்டு, வீடு, இது ஏதாவது ஒன்று விற்பனைக்கு இருந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம இந்த புரோக்கர்கிட்டையும் பார்ட்டிக்கிட்டையும் பேசி அது ஒரு கமிஷன் வாங்கிக்கலாம். இன்றைக்கி மதுரை வாயில்கிட்ட ஒரு ஃப்ளாட் மாட்டுச்சு. ஓனர்கிட்ட கேட்டேன், ஒருத்தர் வாங்கிக்கிறாரு, டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தாரு, டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். வெரி குட். யா நண்பா, சவாரி வந்துருக்குது. சாயந்தரம் ஸ்டாண்டில் சந்திப்போம். சரி வெற்றி, பாப்போம். சரி மாமா, சாயந்தரம் சந்திப்போம். சொல்லுங்க சார், எங்கே போனோம்? ஏய், என்னடா அதெல்லாம்? ஆட்டோ. அது தெரியும். ஆட்டோன்னு கூட தெரியாதா எனக்கு? ஓ, தெரியுதா? என்ன கோலம் இது? இப்ப புரியுதா? பெத்த தகப்பன் பேச்ச கேட்கலன்னா என்ன நிலைமை வரும்னு இப்ப புரிஞ்சுக்கோ. நீ எல்லாம் பெத்தவங்க பேச்ச கேட்காம தருதலையா போனவங்களுக்கு உதாரணம். சி, இதெல்லாம் என் தலை எழுத்து. இந்த மாதிரி காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு என் குடும்ப மானத்தையே வாங்குறான். இந்த பணக்கார அப்பனுங்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு துணியை வாங்கி கொடுத்துட்டு அதை அசிங்கமாக சொல்லி காட்டுறாங்கப்பா. அதுக்கு நம்ம சொந்தமாக சுயமாக உழைச்சி ஆட்டோ ஓட்டி அதுக்கான காக்கி சட்டையை ஏன் காசுலேயே வாங்கினேன் பார்த்தீங்களா? சமகத்தான் இருக்குப்பா. இப்போ நான் என்ன பண்ணி குடும்ப மானத்தை வாங்கிட்டேன்னு இப்படி தையா தக்கன்னு பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கீங்க? என்ன தப்பு புரியல எனக்கு பா. நான் ஒன்றும் ஊழலாம் பண்ணி மேலே இடத்துலேருந்து என்னை மந்திரி பதவியெல்லாம் நீக்கலை. அப்படி இருக்கிறவங்களாம் ரொம்ப கெத்தாக பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் சொந்தமாக உழைச்சி வேறு சிந்தி ஆட்டோ ஓட்டி சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் பெருமை தானே பண்ணணும். நான் எதுக்கு வைக்கப்படணும்? அரசியல்வாதிக்கு அடியாளாக இருக்கிறத விட ஆட்டோக்காரனாக இருக்கிறது பெருமை. ஏய், ஆட்டோக்காரங்களெல்லாம் ஏன்லாம் கூப்பிடக்கூடாது. எங்கே போகணுன்னு மரியாதை சொல்லுங்க, கொண்டு போய் விட்டுறேன். இந்த வாய் தான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. காக்கி சட்டையும் கையில் ஒரு அழுக்கு துணியும். ஏய், சாரி. நல்லா வருவடா, நல்லா வருவ. டேய், உனக்காக நான் கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். நீ இங்க தெருவில் 5க்கும் 10க்கும் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்க. அசிங்கமா இல்லையாடா உனக்கு? ஆட்டோ ஓட்டுறதுக்கு என்னப்பா அசிங்கப்படணும்? அப்பா பெருமைப்படணும். நான் பெருமைப்படுறேனே. நல்லா பேசு. பேசி முடிச்சிட்டேன். அரசியல்வாதி புள்ளல்ல, இது கூட பேசலன்னா எப்படி? ஆரம்பத்துல இந்த மாதிரி புரட்சி பண்றது, சினிமால வர மாதிரி சொந்த காலில் நிக்கிறேன், உழைச்சி முன்னேறேன்னு சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். பொண்டாட்டியும் தட்டி கொடுப்பா. இந்த பாரு, ஆனா நீ சொகுசா வளர்ந்தவன். இன்னும் 10 நாள்ல இந்த தொழிலை தூக்கி போட்டு அப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு என் காலில் விழல, என் பேரை மாத்திக்கிறேன். வேணா ஈஸ்வரமூர்த்தின்ற பேரு உங்களுக்கு நல்லா இருக்கு. இதுக்கு மேல இந்த வயசுல பேர்லாம் மாத்திட்டு இருக்காதீங்க. சினிமாவில் ஒன்றும் கேவலம் இல்லைப்பா. இன்னைக்கு சினிமா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் போயிடுச்சு, சட்டசபைக்குள்ளேயே போயிடுச்சு. புரியுதா? எல்லா மாதிரி போயிடுச்சு. பழைய அரசியல்வாதி பண்ணீங்க. சரி விடுங்க, உங்களுக்கு எங்கே போனீங்க சொல்லுங்க, நான் கொண்டு போய் உங்களுக்கு விட்டுறேன். வீட்டுக்கு மேலே நீ காசு கொடுக்க வேணாம். ஐயோ, என்ன வெற்றி?
மாமா இவ்ளோ தூரம் உங்களுக்காக பேசுறாரு, நீங்க இப்படி மரியாதையே இல்லாம அவர் எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ நான் ஆக்டிங் பா சாமி, செம்ம. சரோஜா தேவி தோத்தாங்க, நீங்க ஒன்றும் மறவே இல்லையா? இந்த பாருங்க, இந்த கோழி முட்டைலாம் வச்சுக்காதீங்க. ஓரம இல்லைங்க, ஏதாவது வண்டி வந்து இடிச்சுன்னு வச்சுக்கலாம், அப்புறம் வண்டி டேமேஜ் ஆகிடும். ஐயா வண்டி ரெடிங்க ஐயா. ம் சரி வந்துருங்க ஐயா. வண்டியை முதல்ல மாற்றுங்கப்பா. வாழ்க்கையில் எதுவுமே நிறுத்தம் கிடையாது. வண்டி நின்னோன்னா உங்களுக்கு டாக்ஸி கிடைக்கல, ஆட்டோ தான் கிடச்சிது. சரி சரி பார்த்து போங்க. சிக் பட சரி ஓகே. நீங்கள் சொல்லதான் கேட்பாரு, கூட்டு போங்க. கை பிடிச்சிக்கோங்க, தொலைஞ்சு போயிட போகிறாரு, போங்க. வெற்றி, ஆட்டோ ஆட்டோ ஓட்டுற விஷயம் எனக்கு தெரியாது மாமா. ஆஹா என்னம்மா நடிக்கிற? உனக்கு தெரியாம அவன் ஆட்டோ ஓட்ட போயிடுவானா? வாழ்க்கையில அவன் என்கிட்ட கூட எதையாவது மறைப்பான், ஆனா அவன் உன்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு உன்னை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கான். என்ன ராஜா பெருசா தியாகம் பண்றாரோ? ஏங்க என்னங்க சொல்றீங்க? வெற்றி ஆட்டோ ஓட்டுறானா? ஏ தெரு தெருவா ஆட்டோ ஓடிட்டு தெரியுதாண்டி. நீ ஏசி ரூம்குள்ளேயே ஒருத்தனை பொத்தி பொத்தி வளர்த்தியே உன் புள்ளைய. அந்த புள்ள இன்னைக்கு ரோட்ல பரதேசி மாதிரி திரியிறான். எனக்கு எப்படி வலிக்கும்? என்ன துளசி, உன்கிட்ட வெற்றி ஏதாவது இத பத்தி சொன்னானா? இல்ல அத்தை, சத்தியமா எனக்கு இதை பத்தி தெரியாது. என்கிட்ட வந்து ஏதோ ரியல் எஸ்டேட் வேலை பார்க்கறதா சொன்னாரு. துளசி, பொய் சொல்லாத. நீதான் வெற்றி ஆட்டோ ஓட்ட சொல்லியிருப்ப. இப்படியெல்லாம் அவங்க தெரு தெருவா அலைஞ்சா மாமா பார்த்து மனசு நொந்து போட்டோம் அப்படின்னு நீ நினைச்சிருப்ப. அவர் நேர்மையா வேர்வை சிந்தி உழைச்சுன்னுக்கிறாரு, அது கௌரவம் தான் சார். இருபது வருஷமா எம்எல்ஏவா இருந்திருக்கேன், 5 வருஷம் மந்திரியா இருந்திருக்கேன். எவனுமே என் முன்னாடி மூச்சு கூட விட மாட்டான். கேவலம் ஒரு மெக்கானிக் நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? ஏய், என் புள்ள எப்படா இருக்கணும்? என்ன மாதிரி ஒரு மந்திரியா வரணும். அதை விட்டுட்டு வாடகைக்கு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கான். அத கௌரவம்னு சொல்றியா நீ? தொலைச்சிருவான் ராஸ்கல். ஏய், உன்ன மாதிரி ஆளுங்க கூட இருக்கிறதுனால தான்டா என் புள்ளைக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. துளசி, என் புள்ள வாழ்க்கையை கெடுத்ததே நீதான். என்னைக்கு நீ அவன் வாழ்க்கைக்குள்ள வந்தியோ அன்னைக்கு புடிச்சது சனி. சத்தியமா சொல்றேன், என் புள்ளையோட எதிர்காலத்தை அழிச்ச நீ நல்லாவே இருக்க மாட்ட. போதும், நிறுத்துங்க. என்னங்க விட்டா பேசிக்கிட்டே போறீங்க? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம சாபம் விடுறீங்க. நீங்களாம் ஒரு மாமனாரா?